அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று ஒரு சரித்திர நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. இது ஒரு சரித்திரமாக மாற நமது அனைத்து இன சொந்தங்களும், நம்முடைய அன்புக்கினிய தலைவர், நம்முடைய சமுதாயத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் தலைமையேற்று இன்று ஒரு சிறந்த வாய்ப்பு இப்போ நமக்கு கணக்கெடுப்பு இப்போது அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இதை முறையாக சரியாக, ஆனால் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள் இருக்குது. இதையெல்லாம் நம்முடைய தலைவர்கள் பார்த்து கொள்வார்கள். அதனால் எங்கள் உட்பிரிவில் இருக்கின்ற அனைத்து சமுதாய பெரியவர்களும் பாசிட்டிவாக பேசணும், நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசுங்க. எத்தனை சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து இன்று நம்முடைய சமுதாயத்தை ஒன்று சேரவில்லை என்றால் இனிமேல் அதுக்கு நம்ம சமுதாயத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அந்த வாய்ப்பை ஏற்படுத்த ஐயா சொன்ன மாதிரி சொன்னாரே, அரசியலில் இருந்து நான் இனி போட்டியிட மாட்டேன் என்று சொல்லி சமுதாயத்துக்காக வந்திருக்காரு. அதனால் என்னுடைய கோரிக்கை ரெண்டு தான். ஒன்று, நம்முடைய அமைப்புக்கு அரசியல் சார்பற்றது என்று அந்த ஒரு வார்த்தை அதில் நீங்கள் குறிப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் யார், உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பெயருக்கு பின்னால் உங்கள் பட்டங்களை போட வேண்டும் என்று கேட்டு நம்முடைய தீர்மானம் முதல் தீர்மானமாக முதலாவதாக தமிழ்நாட்டில் நீண்ட நாள் கோரிக்கையான ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான அறிவிப்பினை பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு நடத்திட முடிவு செய்துள்ளதற்கு அனைத்துலக முதலியார் வேளாளர் செங்குந்தர் கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் 2, வீரக்குடி வேளாளர் சங்கத்தின் தலைவர் வெற்றிவேல் அவர்கள் அந்த தீர்மானத்தை மட்டும் படிப்பார். வணக்கம். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் துறை சார்ந்த மக்கள் தொகை மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு போலவே பொது பிரிவில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 14 ஜனவரி 2019 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதில் மாநில அரசுகள் விரும்பினால் இச்சட்டப்படி பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு 10% விடாமல் இடஒதுக்கீடு வழங்கலாம் எனவும் சட்டப்பிரிவும் உள்ளது. இது பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசும் இதனை உடனே அமல்படுத்த அனைத்துலக முதலியார் வேளாளர்கள் செங்குந்தர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நன்றி.